கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 18:15. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். உரலையா சொல்லுவோம், சத்தமாய் சொல்லுவோம், உற்சாகமாய் சொல்லுவோம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அல்லேலூயா. கர்த்தர் தாசனாகிய யாக்கோப்புக்கு இந்த வார்த்தைகளை வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார். அல்லேலூயா. அவன் அதற்கு முன்பாக என்ன சூழ்நிலை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தினுடைய பின்னணி, யாக்கோப்பு ஈசாக்கினுடைய மகன். யாக்கோப்பு ஈசாக்கினுடைய மகன். அவர் செய்கிற சில வேலை நிமித்தமாய் ஈசாக்கும் ரெபேக்காலும் யாக்கோப்பு என்ன பண்றாங்க? ஆமென். அவங்க ஊர்ல இருந்து வேற ஒரு ஊருக்கு அவரை போகும்படியாக வற்புறுத்துகிறார்கள். அதாவது பத்தான் ஆராமுக்கு போகும்படியாக அவரை வற்புறுத்துகிறார்கள். தாய் தந்தையினுடைய வற்புறுத்தல் நிமித்தமாக மற்றும் சகோதரனுடைய கோபத்து நிமித்தமாக அந்த இடத்திலிருந்து அவர் பெயர்ந்து போகிறார். போகும் பொழுது யாக்கோப்பு தன்னுடைய கையில ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு கோல் மட்டும்தான் பிடிச்சிட்டு போறார். போகும் பொழுது காசு, பணம், பட்டம், பதவி, ஆஸ்தி, அந்தஸ்து இருந்ததா இல்லையான்னு தெரியல. ஆனா வேதம் சொல்லுகிறது அவர் கோலும் கையுமாக தான் கடந்து சென்று போனார் என்று. அல்லேலூயா. கரத்துல ஒன்றுமே இல்லாதபடி வெறும் கோலை பிடித்து கொண்டு அவர் தன்னுடைய தாய் தேசத்திலிருந்து பத்தான் ஆராமுக்கு அவர் கடந்து போகிறார். அப்படி போகும் பொழுது நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் யாக்கோப்புக்கு தரிசனமாகிறார். ஒரே சொல்லுவோமா? யாக்கோப்புக்கு என்ன செய்கிறார் பாருங்க. ஆண்டவர் எப்ப தரிசனமாகிறார்னா உங்களை முழுசா எம்டி பண்ணிட்டு தான் தரிசனமாகிறார். அல்லேலூயா. ஆபிரகாமோட வாழ்க்கையில் எடுத்துக்கங்க, ஈசாக்குடைய வாழ்க்கையில் எடுத்துக்கங்க, யாக்கோப்புடைய வாழ்க்கையில் எடுத்துக்கங்க, தாவீதுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கங்க, தானியேலுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கங்க. எல்லாத்தையும் எம்டி பண்ணிட்டு தான் தரிசனமாறார். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? அல்லேலூயா. எல்லாரையும் வெறுமையாக்கிட்டு தான், எல்லாரையும் ஜீரோல கொண்டு வந்துட்டு தான் அவங்களுக்கு தரிசனமாகிறார். அல்லேலூயா. யாக்கோப்பு தன்னுடைய தாய் தகப்பன் வீட்டுல கிட்டத்தட்ட வேதம் ஆராய்ச்சி சொல்லுகிறது 30-40 வயசுல அவர் அங்கிருந்து கிளம்புறார். 30-40 வருஷமா ஆண்டவர் யாக்கோப்பு கிட்ட பேசாத ஆண்டவர் இன்றைக்கு நடுத்தருவுக்கு வந்தோன்னு என்ன பண்றாரு? பேசுகிறார். அல்லேலூயா. யாக்கோப்பை பொறுத்தளவிற்கு அது நடுத்தரு. ஈசாக்கு ரெபேக்காளை பொறுத்தளவுக்கு தன்னுடைய பையன்கிட்ட தன் பையன் ஒண்ணுமில்லாம போறானே அப்படின்னு வருத்தம். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பயந்து ஓடிட்டான். ஊர்ல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? அண்ணனுக்கு பயந்து ஓடிட்டான். எல்லா ஏளன சொற்கள். ஒரு சைடு பரிதபிக்கிற தாய் தகப்பன்மார், இன்னொரு சைடு கொல்ல துடிக்கிற சகோதரன், இன்னொரு புறம் ஏளனமாய் பார்க்கிற ஊர். இப்பொழுது தன் நிலைமையே உணர்ந்த யாக்கோப்பு ஒண்ணுமில்லாம இன்னைக்கு நடுத்தருவில் நின்றுகிட்டு இருக்கிறோம். இனி என்ன வாழ்க்கை வாழ்ந்து, என்னத்தை பண்ணி, என்னத்தை செஞ்சு, இனி என்ன? எல்லாம் முடிஞ்சது, அவ்வளவுதான். அங்க அம்மா அப்பா வீட்டுல சந்தோஷமா இருந்தேன். நான் செஞ்ச தப்புனால இன்னைக்கு என் வாழ்க்கை தெருவில் இல்ல வனாந்தரத்துல வந்துருச்சு. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம வெறும் கோலை புடிச்சுக்கிட்டு எங்க போறதுன்னே தெரியாம, போற இடத்துல என்ன நடக்கும்னு தெரியல, என்ன ஆகும்னு தெரியல, என்ன செய்ய போறேன்னு தெரியல, போய் வருவனான்னு தெரியல, உயிரோடு இருப்பனான்னு தெரியல, இல்ல போற வழியிலே ஏதாவது நடக்குமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோப்பு தன்னுடைய மனதுல நினைத்து கொண்டு அப்படியே ஒரு குச்சியை பிடிச்சுக்கிட்டு போறார். ஆனா அவங்க அப்பா யாரு? அவங்க அப்பா ஒரு செல்வந்தன். அல்லேலூயா. அவனுடைய தாத்தா ஒரு மிகப்பெரிய செல்வந்தன், பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவருடைய பேரன். அல்லேலூயா. விதை விதைத்தால் 100 மடங்கு பலனை தரக்கூடிய அளவுக்கு ஆசீர்வாதத்தை கொண்ட தகப்பனுடைய மகன். அல்லேலூயா. ரொம்ப பெரிய ஆளு.
அவருடைய அப்பா பெரிய ஆளு. அவர் விதைச்சாருன்னா 100 மடங்கு தான் வரும். நம்மெல்லாம் விதைச்சா ஒரு போகம் விதைச்சா ஒரு போகம் தான் வரும். வருஷத்துக்கு 3 போகம் போட்டோம்னா 3 போகம் தான் எடுக்க முடியும். ஆனா ஈசாக்கு வருஷத்துக்கு ஒரு போகம் போட்டாருன்னா எத்தனை பங்கு எடுப்பாரு? 100 மடங்கு. அந்த அளவுக்கு கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு எந்த இடத்துல துறவு தோண்டினாலும் அங்க தண்ணி வரும். அல்லேலூயா. எந்த இடத்துல துறவு தோண்டினாலும் தண்ணி வரும். ஊருக்குள்ள தோண்டினாலும் தண்ணி வரும், ஊருக்கு வெளியே தோண்டினாலும் தண்ணி வரும், வனாந்தரத்துல போய் துறவு தோண்டினாலும் அங்கேயும் தண்ணி வரும். அவருடைய மகன் யாக்கோப்பு. அல்லேலூயா. அவருடைய தாத்தா சாதாரண ஆள் இல்ல, தேவனோடு பேசினவர், தேவனுடைய சிநேகிதன், விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் பெற்றவர், தேவனோடு உறவாடினவர், தேவனோடு இசைந்தவர், தேவனோடு என்றைக்கும் ஆண்டவரோடு பேசிக்கிட்டு இருக்கிறார், சிநேகிதன் எனப்பட்டவர். அப்பேற்பட்டவனுடைய பேரன். அல்லேலூயா. இன்றைக்கு நிர்கதியாய் இருக்க இடமில்லாமல் என்ன செய்வதென்று தெரியாமல் வனாந்திரத்துல தனித்து அனுப்பப்பட்டவனாய் போகிறான். ஒரு அழகிய சொல்லுவோமா? வாழ வழி தெரியாம போறான். பிழைப்பதற்கு நீ என்ன வழி என்று தெரியாமல் அலைந்து திரிகிற ஒரு சூழ்நிலை யாக்கோப்புக்கு வந்தது. ஒரு அழகிய சொல்லுவோமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரலாம். என்ன செய்யறது, ஏது செய்யறது, பிழைக்க வழி தெரியாத ஒரு சூழ்நிலை, இல்ல ஒருவேளை நமக்கு எல்லாமே இருந்தோ ஒன்றுமே இல்லாத ஒரு வெறுமையான சூழ்நிலை, எல்லாம் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, எல்லாம் உதறிவிட்ட ஒரு சூழ்நிலை. யாக்கோப்புக்கு எல்லாரும் இருக்கிறாங்க. யாக்கோப்புக்கு எல்லாம் இருக்காங்க. அம்மா இருக்கு, அப்பா இருக்கு, அண்ணன் இருக்கான், சொந்த பந்தம் எல்லாம் இருக்காங்க. ஆனா கைவிடப்பட்ட நிலைமை. ஒரே சொல்லுவோமா? எல்லோரும் இருந்தும் வனாந்தரத்துல கைவிடப்பட்ட நிலைமை. அந்த இடத்துலதான் யார் வந்து சந்திக்கிறா? அங்கதான் யார் வரா? சொல்லுங்க. ஆண்டவர் வருகிறார். அல்லேலூயா. அது வரைக்கும் ஆண்டவர் வரல. அம்மா அப்பா கூட இருக்கும்போது ஆண்டவர் வரல, அண்ணன் கூட இருக்கும்போது ஆண்டவர் வரல, சொந்த பந்தங்களோட இருக்கும்போது ஆண்டவர் வரல, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது ஆண்டவர் வரல. எல்லாராலும் தனித்து விடப்பட்டு நடு வனாந்தரத்துல நடு காட்டுல நிற்கும் போதுதான் ஆண்டவர் வருகிறார். அல்லேலூயா. ஆமென். 11வது வசனத்திலிருந்து அப்படியே ஒரு மெதுவா வாசிங்க பார்க்கலாம். ஒருவர் ஒரு இடத்திலே வந்து, வனாந்தரத்தில் நடந்து வந்துகிட்டு இருக்கிறான், தனியா வந்துகிட்டு இருக்கிறார். வரும்போது ஒரு இடத்துல நிக்கிறார். சூரியன் அஸ்தமித்தபடியினால் அப்படின்னு என்ன அர்த்தம்? சூரியன் மறையுது, இருட்டாகிற டைம். அதனால அங்கேயே தங்கிட்டாரு. போயிட்டு இருந்தாரு. டக்குன்னு சூரியன் இறங்குது, நைட் ஆகுது. அதுக்கு மேல வனாந்தரத்தில் நடக்க முடியாது, வழி தெரியாது, யாரா வந்தா போனா, மிருக ஜீவன்கள் வந்தா போனா தெரியாது. அதனால அங்கேயே நின்னுட்டார். நின்னு அங்கேயே தங்குறார். அங்கிருந்த கல்லுகள்ல ஒரு கல்லை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். வரலையா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கல்லை எடுத்து, ஒரு மெத்தம் கூட கொண்டு போல, ஒரு பெட்ஷீட் கொண்டு போல, எதுவுமே கொண்டு போல. அங்க பாக்குறாரு நிறைய கல்லு கிடக்குது. அதுல ஒரு கல்லை தூக்கி எடுத்துட்டு வந்து அது தலைக்கு வச்சு அப்படியே நடு வனாந்தரத்துல காலை நீட்டி படுத்துட்டார். அல்லேலூயா. அப்ப எந்த அளவுக்கு தனித்து விடப்பட்ட நிலைமை பாருங்க. யாரோ என்னமோ பண்ணிட்டு போங்க, செத்தா சாகரம், வாழ்ந்தா வாழ்றேன் அப்படிங்கிற மாதிரி வனாந்தரத்துல, நடு வனாந்தரத்துல தலைக்கு கல்லு வச்சு அவர் பாட்டுக்கு படுத்துட்டார். தொடர்ந்து வாசிப்போம். அங்கே அவன் ஒரு கனவு வருது. யாக்கோப்புக்கு என்ன வருகிறது? ஒரு சொப்பனம் வருகிறது. இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். உரல்லையோ சொல்லுவோமா? பாக்குறாரு, வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்குது. எப்படி? வானத்திற்கும் பூமிக்கும் ஒரு ஏணி. அந்த ஏணியில தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும். இப்போ ஒரு இடத்துல ஒரு மனுஷங்களுடைய புழக்கம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். வரலையே சொல்லுவோமா? இங்கே சொப்பனத்துல அவர் காணும் பொழுது வானத்திற்கும் பூமிக்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கு. அங்கே தேவதூதர்கள் ஏறி இறங்கிட்டு இருக்கிறாங்க. தேவதூதர்கள் ஏறி இறங்குறதையும் இந்த தரிசனத்தை அவன் காண்கிறான். கண்டு ஆச்சரியப்படுகிறான். பாருங்க, 13வது வசனம் தொடர்ந்து வாசிப்போம். அதற்கு மேலாக யார் நின்றுகிட்டு இருக்கிறா? கர்த்தர் நிற்கிறார். ஏணிக்கு மேல யார் நின்றுகிட்டு இருக்கிறா? கர்த்தர் நிற்கிறார். எல்லாமே அடையாளம் தெரியுது பாருங்க யாக்கோப்புக்கு.
தூதர்கள் யாரு, கர்த்தர் யாரு, ஏணினா என்ன, ஏறுறது இறங்குறது எல்லாமே தெளிவா தெரியுது. அப்போ யாக்கோப்புக்கு எல்லா காரியமும் தெரிந்திருந்தது. தூதர்கள்னா யாரு, அப்புறம் கர்த்தர்னா யாரு, எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அப்ப கர்த்தர் நின்று பேசுறாரு. என்னன்னு பேசுறாருன்னா, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். வரலையே சொல்லுவோமா? உன் தாத்தா ஆபிரகாம், உங்க அப்பா ஈசாக்கு, இவங்க 2 பேத்துடைய தேவன் நான் பேசுறேன். அல்லேலூயா. எவ்வளவு அழகா கர்த்தர் தரிசனமாகி யாக்கோபோடு பேசுகிறார் பாத்தீங்களா? உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஆமென் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். வரலையே சொல்லுவோமா? அவர் எங்கேயோ போய் வனாந்தத்துல படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா என்ன சொல்றாரு? நீ படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? நீ படுத்துக்கிட்டு இருக்க இந்த பூமியை நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? தருவேன். வரலையே சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? இவரே நிற்க கதி இல்லாம, வாழ வழி இல்லாம எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறாரு. போய்கிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில ஆண்டவர் யாக்கோப்பை கூப்பிட்டு சொல்றாரு. அவனுடைய மனதில் இருந்த அந்த ஐயத்தை போக்குகிறார். அந்த பயம், மனதில் இருந்த கேள்வி, குழப்பம், சந்தேகம், அதை போக்குகிற வண்ணமாய் கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுறாரு தெரியுமா? நீ இருக்கிற இந்த பூமியை, படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஒரல்லையே சொல்லுவோமா? உனக்கும் உன் சந்ததிக்கு நான் என்ன பண்ணுவேன்? நீ படுத்திருக்கிற இந்த பூமியை தருவேன். தொடர்ந்து வாசிப்போம். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். முரளிய சொல்லுவோமா? ஆண்டவர் பாருங்க என்ன அழகா வாக்கு கொடுக்கிறாரு. உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். எப்படி இருக்குமாமா? பூமியில தூள் பார்த்திருக்கீங்களா? பூமியில மண் எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும்? நிறைய இருக்குமா, கம்மியா இருக்குமா? நிறையானா எவ்வளவு இருக்கும்? என்ன சொல்லி எண்ணி சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. இப்ப யாக்கோபுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? இந்த பூமியினுடைய தூளை போல உன் சந்ததி பெருகி இருக்கும். அல்லேலூயா. அடுத்தது சொல்றாரு, நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். அல்லேலூயா. உனக்கு எல்லையே கிடையாது. எப்படி? உனக்கு எல்லையே கிடையாது. வடக்கு, தெற்கு, மேற்க, கிழக்க எல்லா பகுதிகளையும் நீ பெருகுவ. உன்னை நான் பெருக செய்வேன். உன்னுடைய எல்லைகளை விரிவடைய செய்வேன். உன்னுடைய சந்ததியை பெருக செய்வேன். பூமியின் தூளத்தனையாய் உன்னை பெருக செய்வேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். வரலையே சொல்லுவோமா? எந்த சூழ்நிலையில வாக்கு கொடுக்கிறாரு? எல்லாம் இருக்கும் போதா? ஒண்ணுமே இல்லாதப்போ, வெறுமையா இருக்கிற நேரத்துல, படுக்கிறதுக்கு ஒரு சொந்த இடம் கிடையாது, தலை வைக்கிறதுக்கு ஒரு மெத்த கிடையாது, கல்லுதான். எல்லாத்தையும் இழுத்து போட்டு வச்சுட்டு அவன் பாட்டுக்கு சைலண்டா படுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல அவன் இருதயத்துல ஓடின எல்லா கேள்விகளுக்கும் கர்த்தர் என்ன பண்றாரு? பதில் கொடுக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய இருதயத்துல அநேக கேள்விகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு பதில் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வரலையோ சொல்லுவோமா? கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா வாஞ்சைகளையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லா ஏக்கங்களையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறார். இருதயத்தினுடைய வியாகுலங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்க மனசுல ஓடுறது எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லை. நீங்க அந்த வெறுமையாக்கப்படுகிறோம், தனிமையாக்கப்படுகிறோம், ஆதரவற்று இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவருடைய அற்புதமான கரம் உங்களை வந்து தொடும். ஒரு சொல்லுவோமா? எல்லாம் இருக்கும்போது ஆண்டவருடைய கரம் வராது. எப்பொழுதுமே ஒரு காரியத்தை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் கம்மி பண்ண, நமக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்காது, ஆண்டவருடைய கரம் நமக்கு வராது. எல்லாம் இழந்து வெறுமையாகி தனித்து தனிமையில விடப்பட்டதுக்கு அப்புறம் தான் ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும். வரலையா சொல்லுவோமா? ஆனா ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்கணும்.
ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாய் இருக்கிறோம். இன்னொன்னு, யாக்கோபு அப்படி தனித்து விடப்படுகிறதற்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு, தேவ சித்தம் இருந்துச்சு. சும்மாலாம் தனித்து விடப்படல. அது தேவனுடைய சித்தத்துல, தேவனுடைய திட்டத்துல ஒரு பங்கு. ஆண்டவர் யாக்கோப்பை தனிமைப்படுத்தினார். கர்த்தர் யாக்கோப்பை என்ன பண்ணார்? வெறுமைப்படுத்தினார். அவன் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஏற்ற நேரம் ஏற்ற காலத்துல அவனை வேறு விரித்தெடுத்து வருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் வேறு விரித்து எடுத்து வரும் பொழுது நாம் என்ன பண்ணிடக்கூடாது? கலங்கி நிற்கக்கூடாது, பயப்படக்கூடாது. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆபிரகாமை என்ன பண்ணினாரு? வேறு பிரித்து தான் எடுத்துட்டு வந்தார். வரலையே சொல்லுங்க பார்க்கலாம். ஈசாக்கை என்ன பண்ணினாரு? வேறு பிரித்து தான் எடுத்துட்டு வந்தார். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது என்ன பண்றாரு? வேறு பிரித்து தான் எடுத்துட்டு வரார். தாவீதை ஆசீர்வதிக்கும் போது வேறு பிரித்து எடுத்துட்டு வரார். தானியேலை ஆசீர்வதிக்கும் போது வேறு பிரித்து தான் எடுத்துட்டு வரார். ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அவர் வேறு பிரித்து தான் எடுத்துட்டு வரார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேறு பிரிக்கப்பட்ட அனுபவம் வருகிறது என்று சொன்னால் கண்டிப்பா கர்த்தர் என்ன பண்றார்? நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார் என்று அர்த்தம். அவருடைய வாக்கு நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறது என்று அர்த்தம். அவருடைய வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. நாம் கலங்கு நிக்கிறதுல கவலைப்படாதீங்க. கண்ணீரின் பாதைகளை தான் கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த உபத்திரவத்தின் பாதைகளை தான் நம்மை கரம் பிடித்து நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த சூழ்நிலையில், யாரும் இல்லாத அந்த சூழ்நிலை, கைவிடப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேத்துக்கு சத்தியம் புரியுது? வரலையோ சொல்லுவோமா? அதற்கப்புறம் தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். வரலையோ சொல்லுவோமா? கர்த்தர் கைவிட போவது கிடையாது. அவர் நம்மோட தான் இருக்கிறார். என்னென்ன சொல்றாரு பாருங்க. அவர் நம்மோடு இருந்து நம்ம போகிற இடத்துல எல்லாம் நம்மை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். வரலையோ சொல்லுவோமா? நம்ம கூட தான் இருப்பாரு, நம்மளை காப்பாரு, மறுபடியும் திரும்பி வர பண்ணுவார். அல்லேலூயா. என்னென்ன ஜனங்கள், என்னென்ன காரியங்கள், யார் யாரால என்ன நினைச்சாங்களோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும்படியாக. எதுக்கு திரும்பி வர பண்ணணும்? ஓர இடத்துல அப்படியே போய் சந்தோஷமா இருந்துட்டு போலாமே. ஓர இடத்துல வாழ்க்கையை நடத்திட்டு அப்படியே போலாமே. எதுக்கு யாக்கோபு திரும்பி வர பண்ணுவேன்னு கர்த்தர் சொன்னார்? எதுக்கு திரும்பி வருகிற அனுபவம்? திரும்பினா மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு வர சொல்றாரா? இப்ப நீ போ, நான் எந்த அளவுக்கு ஆசீர்வதிப்பனோ, எந்த அளவுக்கு உயர்த்துவனோ உயர்த்தி ஆசீர்வதித்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன்னோட இருந்து உன்னை காத்து உங்கூட இருப்பேன், உன்னை காப்பேன். மூணாவது, உன்னை திரும்பி வர பண்ணுவேன். அல்லேலூயா. திரும்பி வர பண்ணுவேன். கண்டிப்பா திரும்பி வர பண்ணுவேன். ஏன்னா இங்க இருக்கிற அநேகருடைய இருதயங்கள்ல அநேக தவறான எண்ணங்கள் உன்னை குறித்து இருக்கலாம், உங்களை குறித்து இருக்கலாம். அந்த எண்ணங்கள் எல்லாம் மாற்றும்படியாக, அந்த சிந்தைகள் எல்லாம் மாற்றும்படியாக, அவர்களுடைய எல்லா தவறான கேள்விகளுக்கும் சரியான பதில் கொடுக்கும்படியாக உன்னை நான் திரும்பி இந்த இடத்துக்கு வர பண்ணுவேன். வரலையோ சொல்லுவோமா? கர்த்தர் ஒரு மனிதனை நடத்தும் போது அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான்? கர்த்தர் ஒரு மனிதனை கரம் பிடிக்கும் பொழுது அவன் எப்படி உயர்த்தப்பட்டிருப்பான்? கர்த்தர் ஒரு மனிதனை வழி நடத்தும் பொழுது அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான் என்பதை காட்டும்படியாக நான் உன்னை என்ன பண்ணுவேன்? திரும்பி வர பண்ணுவேன். வரலையோ சொல்லுவோமா? ஏன்னா எந்த இடத்துல தாழ்ந்தாரோ, எந்த இடத்துல வீழ்ந்தாரோ, எந்த இடத்துல இறங்கினாரோ அந்த இடத்துல கரம் பிடித்து கர்த்தர் உயர்த்துகிறதை அந்த ஜனங்கள் காணணும்ல. அல்லேலூயா. உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா. பாருங்க, யோசுவாவுக்கும் அப்படிதான் நடந்துச்சு. மோசே போனதுக்கு அப்புறம் யோசுவாவை கர்த்தர் தெரிந்தெடுத்து மோசையினுடைய நிலையில கொண்டு வந்து வைக்கிறார். அப்பொழுது யோசுவா சொல்றாரு, ஐயோ இதுக்கு நான் தகுதி இல்லைனாலும் கூட ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்கப்பா. என்ன பண்ண மாட்டாங்க? ஜனங்கள்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. மோசே எங்க, நான் எங்க?
மோசையோட இடத்துல என்னை உட்கார வச்சீங்கன்னா எப்படி ஏசப்பா அவங்க ஒத்துக்குவாங்க? எப்படி அவங்க மனசு அதை ஒத்துக்கும்? அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். அல்லேலூயா. இங்க பிரச்சனை என்னன்னா குவாலிஃபிகேஷன் இல்ல, இங்க பிரச்சனை கர்த்தர் இருக்கிறாரா இல்லையாங்கிறதான். ஒரு அல்லையா சொல்லுவோமா? இங்க மோசை அளவுக்கு நீ வல்லவனாங்க என்பது மேட்டர் இல்ல, மோசையை போல நீயும் என்னோடு இருப்பையாங்கிறதா மேட்டர். ஒரு அல்லையா சொல்லுவோமா? மோசையை போல நான் வாக்கில் வல்லவன் அல்ல, மோசையை போல உங்களுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் நான் அல்ல, மோசையை போல பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் எனக்கு தெரியாது. யுத்தத்தை எப்படி பண்றது, எப்படி ஜனங்களை வழிநடத்துறது, எப்படி கடலை பிளக்கிறது, எப்படி வானத்துல இருந்து மண்ணாவை கொடுக்கறது, எப்படி கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுக்கறது, எப்படி காடையை கொண்டு வர்றது, எப்படி இந்த ஜனங்களை சரியான ஆலோசனை கொடுத்து இவங்களை வழிநடத்துறது, 10 கட்டளையை வாங்க போறது, முகவுமாய் தரிசிக்கிறது, சீனாய் மலை ஏறுறது இறங்குறது, மகிமையை காண்றது, மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்தை வரவைக்கிறது, இதெல்லாம் என்னால எப்படி முடியும் அப்படின்னு அவன் நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இது மோசையினாலேயும் முடியாது. அல்லேலூயா. உன்னால மட்டும் இல்ல, யாருனாலையும் முடியாது, இது மோசையினாலேயும் முடியாது. ஆனா என்ன நடந்துச்சு? மோசையோடு நான் இருந்தேன். வரலையோ சொல்லுங்க பார்க்கலாம். மோசையோடு நான் இருந்தேன், உன்னோடு நான் இருப்பேன். அல்லேலூயா. அதுதான் சத்தியம். மோசையோடு இருந்தேன், இப்ப நானு உன்னோடும் இருப்பேன். உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். இந்த ஜனங்கள் கண்கள் காணும் நமாய் இவங்கெல்லாம் பார்த்து உன்னை நம்புற அளவுக்கு உன்னை நான் உயர்த்துவேன். இதற்கு காரணம் உன்னுடைய குவாலிஃபிகேஷன் இல்லை, நான் உங்களோட இருக்கிறதா இதுக்கு காரணம். வரலையா சொல்லுவோமா? கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால், வேதத்துல அதான் அதிகமா சொல்லு, கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால். யோசுவாவும் காலேபும் கானான் தேசத்தை வேவு பார்த்துட்டு வந்துட்டு என்ன சொல்றாங்க? கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். அந்த தேசத்தை, கானான் தேசத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளுவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால், அந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா? மோசையோடு இருந்தார், யோசுவாவோடு இருந்தார், யாக்கோபோட இருந்தார். உங்களோட இருந்தால் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தே கொள்ளுவீர்கள். வரலையே சொல்லுவோமா? அது என்றைக்கும் உங்களை கைவிட்டு போகவே போக. அல்லேலூயா. வெறுமையாய் துரத்தப்பட்ட நிலைமையா இருந்தாலும், பெரும் கையும் கோளுமாய் அனுப்பப்பட்டிருந்தாலும், ஆண்டவர் நியமித்ததை உங்களுடைய வாழ்வில் நீங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவார். எத்தனை பேருக்கு சத்தியம் புரிகிறது? வரலையா சொல்லுவோமா? அல்லேலூயா. இதற்கு அப்புறம் ஆண்டவர் யாக்கோப்புக்கு தரிசனம் ஆனதற்கு அப்புறம் யாக்கோப்பு ஆண்டவரிடத்துல பேசுகிற காரியத்தை நாம் இப்ப பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் பேசிட்டாரு, யாக்கோப்புக்கு எல்லாமே பேசிட்டாரு. என்னன்னு பேசுறாரு? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். ஆமா, மேல என்னென்னலாம் சொன்னார் ஆண்டவர்? நீ திரும்பி வருவ, உன்னை திரும்பி வர பண்ணுவேன், உன்னை காப்பேன், உன்னை வழி நடத்துவேன், உன் சந்ததிய பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன், அப்புறம் மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் நீ பரம்புவ, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இதெல்லாம் நான் உனக்கு சொன்னேன், சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்றார். வரலையோ சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம கூடயே இருந்தா எல்லாத்தையும் நடத்துவார். அவர் கைவிடவே மாட்டார். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? எல்லாரும் சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்து நம்மை, இயேசு நம்மை, இயேசு நம்மை, இயேசு நம்மை, இயேசு நம்மை கைவிட மாட்டார். இயேசு நம்மை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்ன புயல் வந்தாலும், காற்றடித்தாலும், என்ன நடந்தாலும் இயேசு நம்மை ஒருபோதும் என்ன பண்ண மாட்டார்? கைவிடவே மாட்டார். எத்தனை பேருக்கு சத்தியம் புரிகிறது? அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை. வரலையோ சொல்லுவோமா? எனக்கு அவர் எதுவுமே சொல்லலையே, எனக்கு அவர் எதுவுமே சொல்லலையே. அப்படி இல்லை, கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. எல்லாருடைய வாழ்க்கைக்கும் அவருடைய வார்த்தை இருக்கு. எந்த ஒரு வாழ்க்கையும் வெறுமையான வாழ்க்கையே கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவருடைய வார்த்தையும் அவருடைய வாக்குத்தத்தங்களும் அவருடைய செயல்களும் இருக்கிறது. அவர் சொல்லியிருப்பார், கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார்.
அதை செய்து முடிக்கிற வரைக்கும் உங்களை என்ன பண்ண மாட்டாரு, கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், உபத்திரவங்கள் வரும், துக்கங்கள், துயரங்கள், வியாதிகள், வறுமைகள் எல்லாம் வரும். ஆனா என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன கர்த்தர் கண்டிப்பா நம்மளை என்ன பண்ண மாட்டாரு, ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. இப்ப 16வது வசனத்திலிருந்து ஒருவர் மெதுவா வாசிக்க கேட்போம். யாக்கோப்பு நித்திரை தெளிந்து விழித்தபோது, யாக்கோப்பு நித்திரை தெளிந்து விழித்தபோது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். இதை நான் அறியாதிருந்தேன் என்றார். ஒரு அல்லையா சொல்லுவோமா? கர்த்தர் மெய்யாகவே இந்த ஸ்தலத்துல யார் இருக்கிறாங்க? ஆமென். அநேக நேரங்களில கர்த்தர் இருக்கிறது நமக்கு தெரியாது. அல்லேலூயா. யாக்கோபு சொல்றார், சத்தியமா சொல்றேன், மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோட தான் இருக்கிறார். உங்க ஸ்தலத்துல அவர் இருக்கிறார், உங்களை சுற்றி அவர் இருக்கிறார். நீங்க போகிற இடம், வருகிற எல்லா இடங்களிலும் அவர் இருக்கிறார். அல்லையா சொல்லுவோமா? இங்க யாக்கோபு வந்து படுத்த இடம் அப்படிப்பட்ட இடமா, இல்ல யாக்கோபு படுத்த இடத்துக்கு ஆண்டவர் வந்தாரா? இடம் ஆசீர்வதிக்கப்பட்டதா, யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டவனா? ஸ்தலம் மேட்டரா, யாக்கோபு மேட்டரா? ஆனா யாக்கோபு என்ன சொல்றாரு? மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். அங்க ஸ்தலம் அவர் சொன்னது யார? அந்த இடத்தையா, அவரையா? ஆவிக்குரிய அர்த்தத்துல அவரை எடுத்துக்கணும். அல்லேலூயா. அவர் என்ன அர்த்தத்துல சொன்னாரோ, ஆனா அந்த ஸ்தலங்கிறது யாக்கோபு தான் ஸ்தலமே. அல்லேலூயா. ஏன்னா யாக்கோபுக்குள்ளதான் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுது, ஸ்தலத்துல எது ஆசீர்வதிக்கப்படல. அப்படிதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, உனக்குள் உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் என்ன பண்ணப்படும், ஆசீர்வதிக்கப்படும். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்ன கர்த்தர். அப்போ நமக்குள்ள எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுது. அப்ப அங்க ஸ்தலங்கிறது யாரு? யாக்கோபு. அவருக்குள்ளதான் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுது. அப்ப மெய்யாகவே கர்த்தர் யாக்கோபோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் யாக்கோபோடு இருந்தனாலதான் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் எல்லா திசைகளிலும் கர்த்தர் யாக்கோபை பரம்ப செய்தார். அல்லேலூயா. சந்ததியை பூமியின் தூளை போல பெருக செய்தார். அது மட்டுமல்ல, வம்சங்கள் எல்லாம் யாக்கோபுக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று வாக்குரைத்தார். அல்லேலூயா. வாக்குரைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் ஒரு நாளும் வாக்கு மாறவே மாட்டார். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? அப்ப நீங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா? யாக்கோபை போல நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா? மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். அவர்களே சொல்லுவோமா? இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அதான் ரொம்ப முக்கியம். இதை நான் என்ன பண்ணாம இருந்தேன்? ஆமா, எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார், என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை அவர் வெறுமையாய் விடமாட்டார் என்பதை நான் இத்தனை நாளா என்ன பண்ணாம இருந்தேன்? அறியாதிருந்தேன். இன்றைக்கு அநேக நேரங்களில நம்ம அறியாமல் இருக்கிறதா நம்ம பிரச்சனையே. அதை அறிய வைக்கிறதுக்கு தான் கர்த்தர் தனிமைப்படுத்தினார் யாக்கோபை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் யாக்கோபை வெறுமைப்படுத்தினது, தனிமைப்படுத்தினது, அவனை ஒதுக்குனது, அவரை ஓரங்கட்டினது, வனாந்திரத்துல வெறும் கையும் கோளுமா வர வச்சது எல்லாத்துக்கும் காரணம் அவன் அறிய வேண்டும். நான் அவனோடு இருக்கிறேன் என்பதை அவன் அறிய வேண்டும் என்பதற்காக. ஒரு அல்லையா சொல்லுவோமா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற காரியங்கள் எல்லாம், பிரச்சனைகள், உபத்திரவங்கள் எல்லாம் அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும் என்பதற்காக. யோபுவோடு கர்த்தர் இருந்தாரா? ஆமா, கடைசியில தான் அவர் அறிகிறார். உபத்திரவங்கள் மத்தியில அவரால் அறிய முடியல, ஆனா விசுவாசமா பேசுறாரு, விசுவாசத்தை விட்டு கொடுக்கல. ஆனா கடைசியில என்ன பண்றாரு? கண்டுபிடிச்சிட்டார். மெய்யாகவே கர்த்தர் யோபு கூட தான் இருந்தார். அல்லேலூயா. ஆபிரகாம் அழைச்சிட்டு கொஞ்ச நாள் அவரோட பேசவே இல்லை. விட்டுட்டாரா? கைவிட்டுட்டாரா? இல்ல. கர்த்தர் அவரோடு இருக்கிறார் என்பதை அவன் அறிந்து கொண்டான்.
அறியாதிருக்கிற நம்மை கர்த்தர் அறிய வைப்பார். நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள், சில உபத்திரவங்கள், சிலவற்றை அனுமதித்து நாம் அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதை அறியும்படி செய்வார். அல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதை நாம் அறியும்படி சூழ்நிலையை கொண்டு வருவார். கொண்டு வரும்போது நமக்கு தெரியும், உண்மையாலுமே அவரு என் கூட இருக்கிறார், நான் அதை அறியாதிருந்தேன். தொடர்ந்து வாசிப்போம். அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல், இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். இது வானத்தின் வாசல் என்றான். ஒரு அல்லையா சொல்லுவோமா? அவன் பயப்படுகிறான். யாக்கோபு என்ன செய்கிறார்? பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. தன்னுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து அவனே பயப்படுறான். இவ்வளவு பயங்கரமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரா? இவ்வளவு பெரிய ஒரு மேன்மையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரா? இவ்வளவு பெரிய மகத்துவத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரா? அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கு பாரு. அந்த அளவுக்கு கர்த்தர் யாக்கோபு என்ன பண்றாருங்க? அந்த அளவுக்கு கர்த்தர் யாக்கோபு என்ன பண்றாரு? ஆசீர்வதிச்சிருந்தார். சாதாரணமா ஆசீர்வதிக்கல, அவனே பயப்படுறான் அவனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து. அல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுடைய உயர்வை பார்த்து நாமளே சில நேரங்கள்ல ஸ்தம்பிச்சு போயிடுவோம். நம்முடைய ஆசீர்வாதங்களை பார்த்து நாமளே ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கு கர்த்தர் நம்மை உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. நம்மெல்லாம் யாரு? நம்மெல்லாம் யாரு? தேவனுடைய வீடு. அல்லேலூயா. நம்மெல்லாம் அவருடைய ஆலயம், நம்மெல்லாம் அவருடைய வீடு. அவர் தங்குகிற ஆலயம், அவர் தங்குகிற வீடு. தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். ஒரு சொல்லுவோமா? இது வானத்துக்கு வாசல். நீங்களும் நானும் தான் வானத்தினுடைய வாசல். நம்ம மூலியமா தான் நிறைய பேர் அதுக்குள்ள போறாங்க, வானத்துக்குள்ள. அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? அல்லேலூயா. அப்ப கர்த்தர் இந்த அளவுக்கு யாக்கோபு ஆசீர்வதிச்சிருக்கிறார். அது யாக்கோபு அறியாதிருந்தான். அந்த அறிவை கொண்டு வருவதற்காகத்தான் கர்த்தர் வனாந்திரத்துல யாக்கோபை தனித்து விடுகிறார். அதற்கப்புறம் வாக்குத்தத்தத்தை பெற்றதுக்கு அப்புறம் அவன் போய் படாத பாடுபடுறான். இது வேற விஷயம். அந்த பாடுகளுடைய முடிவு வெறும் கோலும் கையுமாய் போன யாக்கோபு திரும்பி வரும்போது எப்படி வராரு? 2 பரிவாரத்தின் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறான். அல்லேலூயா. மூட்டையா ஆசீர்வாதத்தை கொண்டு வரான். அல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னபடியே ஒரு பெரிய சந்ததியோடு வரான். கர்த்தர் சொன்னபடியே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு வருகிறார். கர்த்தர் சொன்னபடியே ஒரு பெரிய மனிதனாய் தேவனுடைய வீடாய் அவன் வருகிறான். அல்லேலூயா. ஆசீர்வாதங்களை சுமந்து கொண்டு வருகிறான். அவன் எந்த அளவுக்கு அவமானத்தோடு கடந்து சென்றானோ அந்த அளவிற்கு சந்தோஷத்தோடு திரும்பி வருகிறான். ஆனா திரும்பி வரும்போது ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் அவனுக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஏசா கொன்றுவாரோ அப்படின்னு. அந்த கேள்விக்கும் கர்த்தர் ஒரு இரவிலேயே பதில் கொடுத்து விட்டார். அல்லேலூயா. அவனுடைய ஐயங்கள், அவனுடைய எல்லா பயங்களையும் கர்த்தர் நீக்கி அவனை விடுதலையாய் வாழ செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவு நம்ம என்ன பண்ணுவது கிடையாது, கைவிடுவது கிடையாது. எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தில் நான் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். வரலையோ சொல்லுவோமா? கர்த்தர் கைவிட மாட்டார். எத்தனை பேருக்கு புரியுது சத்தியம்? எழுமி நிற்போமா? எல்லாரும் எழுமி நிற்போமா? ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் எழுமி நிற்போம். ஓ கர்த்தர் நல்லவரப்பா. இயேசுவே நீ நல்லவர், 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 நல்லவரப்பா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாயென்றீரே, பூமியின் தோளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாயென்றீரே, பூமியின் தோளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் நீர் கைவிடவே மாட்டீர்.
சொன்னதை செய்யும் அளவும் நீர் கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா. ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். எல்லாரும் சொல்லுவோமா? ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் நீர் கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின். எல்லாரும் சொல்லுவோமா? என் ஏல் பெத்தேல் இது வானத்தின். ஆமென். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி. ஆமென். நான் உன்னோடு இருந்து போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன்.
நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன கர்த்தர் ஆதியாகமம் 28:15 படியே அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை இந்த வாக்குத்தத்தின் பிரகாரம் 30, 60, 100 பலன் பெற கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க, சகல ஆசீர்வாதங்களுக்குள்ள வழி நடத்துங்க. நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு முகங்களும் வேளையில பிரகாசம் அடையட்டும். ஆசீர்வதிப்பீராக, பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா.